ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் மகாபாரதம் தலைப்பு 8வது தலைப்பை பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். எட்டாவது தலைப்பில் அம்பையின் நிலையை பற்றி பார்க்கலாம். சாந்தனுவும் சத்தியவதியும் திருமணம் நடப்பதையும் குரு வம்சத்தில் வருங்காலத்திற்கான எதிர்பாராத ஒரு சூழ்நிலை பீஷ்மர் உருவாக்குவதையும் நம்ம நேற்றைய கதையில் பார்த்தோம். இன்றைக்கி அந்த கதையோட தொடர்ந்து 8வது தலைப்பில் உள்ள போகலாம். யயாதி தனது மகனின் நிலைமையை கேட்டு வாங்கியதை போலவே சாந்தனுவும் தன் மகனின் வாழ்வில் விளையாடுறான். சத்யாவதியும் சாந்தனுவுக்கும் 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. முதல் பிள்ளை சித்ராங்கதன், 2வது பிள்ளை விசித்திர வீரியன். கோபக்கார இளைஞனான வளரும் சித்ராங்கதன் ஒரு நாள் காட்டுக்குள்ளே போகிறான். காட்டுக்குள்ளே போய் அங்கே ஒரு கந்தர்வனை சந்திக்கிறான். வேறு எங்கிருந்தோ ஒரு அபராணமான ஒரு திறமைகளுடன் வந்த ஒரு கந்தர்வன் பெயரை சித்ராந்தகன் பார்க்குறான். கந்தர்வன் இந்த இளைஞனை பார்த்து நீ யார் என்று கேட்குறான். நான் சித்ராங்கதன் என்று ஒரு பெருமையுடன் சொல்கிறான் இளவரசன். கேட்டதும் சிரிக்கும் கந்தர்வன் சித்ராங்கதனா என்று சொல்லிக்கொள்ள, என்ன தைரியம் உனக்கு? என் பெயர் தான் சித்ராங்கதன். இந்த பெயரை வைத்துக்கொள்ள உனக்கு தகுதி இல்லை. மரியாதாக உன் பெயரை மாற்றிக்கொள் சொல்கிறாங்க. என்ன துணிச்சல் உனக்கு? என் தந்தை வைத்த பெயர் இது. எனவே நான் தான் சித்ராங்கதன். என்னுடன் போருக்கு வா. நீண்ட நாள் உயிரோடு இருக்கும் சிரமத்தில் இருந்து உன்னை விடுவிக்கிறேன் என்ற அறைக்கூவலுடன் கொதித்தெழுந்த போரில் இறங்கி இமைப்பொழுதில் இறந்து விழுந்தான் இளவரசன். விசித்திர மனிதனை பற்றி இந்த கதையில் அப்படி பார்க்கலாம். இப்போது குரு வம்சத்தில் வாரிசாக விசித்திர வீரியன் மட்டுமே இருக்கிறான். ஏன்னா சித்ராங்கதன் போரில் தேவையில்லாமல் பேசி போரில் இறந்துடுறாரு. இப்போ விசித்திர வீரன் மட்டுமே இருக்கிறனால விசித்திர என்ற பேருக்கு வினோதமான வீரியனும் ஆண் தன்மை. வினோதமான ஆண் தன்மை இதற்கு சரியான பொருள் நமக்கு தெரியவில்லை என்றாலும் தனக்கென மனைவி அமைய விருப்பமோ அல்லது திறனோ இல்லாமல் இருந்தான் விசித்திர வீரியன். மனைவி குழந்தை அமைய பெறுவதெல்லாம் வைத்து இன்றைய சூழ்நிலையில் யாராலும் நாம் எடப்பட முடியாது. ஆனால் அப்போது இது ஒரு மிக முக்கியமாக இருந்தது. தனக்கு மகன்கள் வாரிசாக அமைய வேண்டும் என்பது ஒரு அரசனின் அக்கறையாகவும் இருந்துச்சு. இல்லாமல் போனால் அரியணைக்கு வாரிசே இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். அந்த காலத்தில் தினமும் போர்க்களத்தில் நிறைய பேர் இறந்துடுறாங்க. இறந்துற சூழ்நிலை வரும்போது அப்போ அந்த பதவிக்கு வேறு யாராச்சும் தன்னுடைய வாரிசு இருந்தால் தானே அந்த பதவிக்கு வர முடியும். அதனால் ஒரு வேளை மகன்கள் வாரிசாக இருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாகவே அந்த காலத்தில் இருந்திருக்கு. எனவே தான் எப்போதும் திருமணமும் தன் மனைவியின் மூலமாக ஒரு ஆண் பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு முக்கியமாக இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லாமல் போயிட்டு மொத்த சாம்ராஜ்யமும் வேறு யாருக்கோ சென்று விடும் தானே, அப்படி தானே ஆகிடும் குழந்தை இல்லைன்னா அந்த ராஜாங்களுக்கு. விசித்திர வீரியன் தனக்கு மனைவி அமைய விருப்பமின்றி இருக்கிறான். பீஷ்மரும் திருமண பந்தத்தில் ஈடுபட விருப்பம் இல்லாமல் இருக்கார். சித்ராந்தகனும் இறந்து போயிட்டான். குரு வம்சத்தில் ஸ்தம்பித்து எல்லாமே நிற்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் காசி மன்னர் தனது 3 மகள்களின் சுயம்வரத்தை அறிவிக்கிறாரு. ஆனால் குரு வம்சத்திற்கு அழைப்பு அனுப்பவில்லை. அந்த பகுதியில் எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறாரு. ஆனால் குரு வம்சத்தான இவங்களுக்கு மட்டும் எந்த ஒரு அழைப்பும் விடுக்காமல் இருக்கார். விசித்திர வீரியன் ஆண்மை பற்றி உலா வந்த பல வதந்திகள் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரது மகள்கள் விசித்திர வீரனை மணமுடிப்பது அவர் விரும்பவில்லை. தன் நலனை விட யார் நலனை விடவும் ஒரு குரு வம்சத்தின் நலனை மட்டுமே உயிர் மூச்சாக வைத்திருக்கும் பீஷ்மரால் இந்த அவமரியாதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. எனவே தானே சுயமரத்தில் கலந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு முடிவு செய்கிறாரு. அம்பையை கடத்தும் பீஷ்மர் அந்த கதையை பார்க்கலாம். சுயம்வரம் என்றால் என்ன? ஒரு இளம்பெண் தன் வாழ்க்கையை தானே முடிவு செய்து கொள்ள அனுமதிப்பது தான். இளவரசிக்கு திருமண பருவம் வந்ததும் ஒரு போட்டி நடத்துவாங்க. சத்திரிய குலத்தை சேர்ந்த யார் வேண்டுமானாலும் தனக்கு தகுதி இருக்குதா என்று நினச்சி இந்த போட்டியில் பங்கேற்கலாம். அவர்களிலிருந்து தனக்கு பிடித்த மணமகனை மணப்பெண் தேர்ந்தெடுப்பா. முழுக்க இது மணப்பெண்ணின் விருப்பமாகவே இருக்கும். இதில் வேறு யாரும் தலையிட முடியாது. காசி மன்னனின் 3 மகள்களான அம்பா, அம்பிகா, அம்பாலிகா மூவருக்கும் ஒரே சமயத்தில் சுயம்வரம் ஏற்பாடு செய்யப்படுது. ஷால்வா தேசத்தில் அரசனான சால்வனின் மீது ஏற்கனவே காதல் வயப்பட்டிருக்கான் அம்பா. அவனையே கணவனாக தேர்வு செய்கிறா. தன் தேர்வை வெளிப்படுத்த மணமகனின் கையில் ஒரு மாலை வழங்கப்படுது. சுற்றி இருக்கும் அனைவரிலுமே தனக்கு பிடித்த மணமகன் மீது அந்த மாலையிட்டு
கணவனாக்கிக் கொள்கிறாள் அம்பா. அம்பா நேராக சால்வனிடம் சென்று மாலையை கழுத்தில் அணிவிக்கிறாள். சரியாக அதே நேரத்தில் பீஷ்மர் உள்ளே நுழையிறாரு. அவரை பார்த்ததும் அங்கே அமர்ந்திருந்த மற்ற வீரர்கள்லாம் கிளி ஏற்படுகிறது. அவரது வீரத்தின் முன் தங்களால் தாக்கு பிடிக்கவே முடியாது என்பதையும் உணர்றாங்க. அவரது சத்தியத்தை பற்றியும் தெரிந்திருந்தாலும் இந்த வயசில் இவருக்கு எங்கே என்ன வேலை, இப்போது இவர் திருமணம் செய்ய போகிறாரா, இன்னும் போட்டியில் கலந்து கொண்டு இளவரசியோட மனசை கவரப் போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இவரை அனுப்பி வச்சிருங்க, இவர் எதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு கேலி கிண்டலுமா வம்பு இழுக்க துவங்குறாங்க. அவரை பார்த்து தனது தேசமும் வம்சமும் ஒரே நேரத்தில் தரக்குறைவாக பேசப்படுவதை கண்டு கடும் கோபம் அடைக்கிறார் பீஷ்மர். எனவே அங்கிருந்த மணப்பெண்கள் மூவரையும் கடத்துறாரு பீஷ்மர். அங்கிருந்த மற்ற வீரர்கள் அவரை தடுக்க முயற்சித்த போது சண்டையிட்டு தோற்கடிக்கிறாரு. தனக்கு மாலையிட்ட அம்பாவும் கடத்தி செல்லப்படுவது பார்த்த சால்வா நேரடியாக பீஷ்மருடன் மோதுகிறான். சால்வாவை தோற்கடித்து அவமானப்படுத்தி 3 மணப்பெண்களையும் தன்னுடன் கடத்தி செல்கிறார் பீஷ்மர். இதுவரை நாம் பார்த்த முந்தைய தலைமுறைகளில் இருந்து முதல் முறையாக இந்த இடம் வேறுபடுகிறது. இதுவரை ஒரு பெண் தான் நிபந்தனை விதிப்பதையோ நாம் பார்த்திருக்கிறோம். இப்போது ஒரு பெண் அபகரித்து எடுத்து செல்லப்படுகிறாள். அம்பாவின் கண்களில் ஃபுல்லாக கண்ணீராக நிறைஞ்சிருக்கு. குரு வம்சத்து தலைநகரான ஹஸ்தினாபுரம் செல்லும் வழியில் அம்பா பீஷ்மரை பார்த்து, நீ என்ன செய்கிறாய் என்று தெரிந்துதான் செய்கிறாயா? நான் அந்த மனிதன் மீது காதல் இருந்தேன், அவருக்கு மாலையும் அணிவித்து விட்டேன், இப்போது அவர் எனக்கு கணவனாகிவிட்டார், என்னை எப்படி நீ கொண்டு செல்ல முடியும் அப்படின்ட்டு கேள்வி கேட்குறா. பதிலுக்கு, இப்போது நீ என் கட்டுப்பாட்டில் இருப்பது குரு வம்சத்திற்கு உரியது என்றார் பீஷ்மர். அப்படியானால் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா என்றாள் அம்பா. இல்லை விசித்திர வீரியன். இன்னைக்கு அவ்வளோதான் நண்பர்களே கதை. நாளைக்கு இதோட கதை தொடர்ச்சி பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.